ஹே, எல்லாருக்கும் வணக்கம். 9:30 மணி ஆச்சு, வெள்ளிக்கிழமை ஆச்சு. அப்ப என்ன நேரம் இது? Machi, Pichi, episode 4. Welcome guys, welcome. தமிழ் பேரவை இளையர் மன்றம் மற்றும் இளமை இணைந்து வழங்கும் இந்த மச்சு பிச்சி 4வது வாரமா வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இன்றைக்கும் நமக்காக ஒரு இளையர் வரப்போறாரு, நம்ம அசத்த போறாரு, நம்மள மகிழ்விக்க போறாரு ஒரு விதமான ஒரு இசையில. அவர் யாரு சொல்லுங்க. அதாவது நான் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய கலை தொடர்பா நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னோட இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இது உனக்கான ஒரு அர்ப்பணம். I'm dedicating this to you. So Machi Pichi episode 4 அத உட்கார்ந்து நீங்க பாக்குறீங்க. Say Machi, hey Pichi. Say Machi, hey Pichi. எப்படிடா நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இதோ நமக்காக யோகேன் வந்துட்டாரு. வணக்கம் யோகேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க யோகேன்? Do you want me to rap first? Yes, go ahead. Hey, I'm rolling in my Audi, living the dream, dropping bombs like RT. In the ஆட்டத்துல I'm a game changer. வெட்டியாடு விளையாடு தூரத்துல நின்னு பாரு, கிளப்புக்கு போனா பொண்ணு ரொம்ப நாட்டி. பாட்டில் வாங்காத பாய்ஸ மாத்தி, விஸ்கி ஒரு கப், இப்ப ஜின்னு ஒரு கப் சேர்த்து அடிச்ச என்ன தப்பு, ரொம்ப மாப்பு. வேலைக்கு போனா கொஞ்சம் நஞ்ச சேர்க்கறது, கிளப்புக்கு போனா பாட்டில் வேலை ஏறுது. சர்ன்னு குடிச்சா சுருன்னு ஏறல. நெக்ஸ்ட் டே ஐயோ மண்டை வலி தாங்கல. Ain't got time for these two-faced natures. You living in my pet, பண்ணாதா என்கிட்ட செட்ட. செய்ற வேலை சுரு சேபோ வெட்டி பேச்சு கிங்கோ வச்சு புடுங்கிறது இல்ல, nothing but zero. வணக்கம் guys, வணக்கம் அருண், வணக்கம் கார்த்திக். வணக்கம். அப்படியே நீங்க சில தகாத வார்த்தைகள் பயன்படுத்தின மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இது ஒரு பிஜி கைடன்ஸ். ஓகே யோகின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த சர்க்யூட் பிரேக் ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன எக்ஸைட்டடா இருக்கா? Of course I'm excited. ஆனா இப்போதைக்கு I think we have to be careful still. கொஞ்சம் measures எடுக்கணும். ஸோ வீட்டில் இருந்துட்டு ஃபேமிலிஸ் பாதுகாக்கணும். ஸோ hopefully everything ends soon and we can be back to normal life. Yeah. ஓகே, சோ லிசனர்ஸ், இன்றைக்கு போன வாரம் ரொம்ப விஷயங்கள் பேசணும். இந்த வாரம் நிறைய சொல்லி கேட்க போறோம். ஆகையால் தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்க. ஓகே யோகேன், நீங்க சொல்லுங்க, உங்க பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு? இந்த சொல்லிசை பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு? சொல்லிசையில it started, நான் NTUல இருக்கும்போது I was in NTU TLS bandல இருந்தேன். அங்க I usually play the cajon, instruments வாசிப்பேன். ஸோ அப்போ தீபாவளி 2015ல I actually did my first rap. அது ரேப்னு ஒரு சாங். ஸோ அது என் ஸ்டைலில் நான் செஞ்சேன். ஸோ அப்போ ஆரம்பிச்சது இந்த ரேப் ஜேர்னி. ஸோ in 2016 நான் I was thinking, okay, இந்த ஜேர்னி நான் இண்டிபெண்டா செய்ய போறேன். I don't want to be in a band or anything. It's something நான் செய்யறது. ஸோ அப்போ ஆரம்பிச்சது என் முதல் பாட்டு நான் செஞ்சேன். அப்போ ஆரம்பிச்சது. ஸோ அந்த முதல் பாட்டு நமக்காக இப்ப நீங்க பாட முடியுமா? ஷூர். ஸோ பேட்டர் ரேப்னு ஒரு சாங். ஸோ ஐம் ஷூர் எவ்ரிஒன் நோஸ் தி சாங். ஸோ என் ஸ்டைல செய்யறது. ஸோ ஹியர் வி கோ. ஹே காசு என்ன பண்ணமென்ன இருப்பது ஒரு லாக் போதுமட சாமி, எனக்கு ஒரு வைஃப். திறந்து வைப்போமே மனசு, திறந்து வைப்போமே. வருவது யார் என்ன விட்டுதான் பார்ப்போமே. அட உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான், கிடைச்சது வச்சுக்கட்ட அவ்வளவுதான். நடப்பதுதான் உண்மை. எப்படியும் பார்படிய விடிய. ஓ, அது நீங்க சொல்லணும், அது நான் சொல்லக்கூடாது. இது முன்னாடியே சொல்லிருந்தா ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நடத்திருப்போம்ல. இப்ப சொல்லுங்க. நோ there's no fault in it. Yeah. அந்த லாஸ்ட் லைனை சொல்லுங்க, நான் அந்த பேட்டர் லிங்க் பண்றேன். கடைசி லைன் அது. நான் செகண்ட் லைனுக்கு போறேன், அப்ப நீங்க வாங்க. ஓகே, ஞான பழுமின வரும், நீங்க வாங்க. ஓகே.
ஹே வாடகை கரண்ட் போற வாசல் பேக்கப் பல்லு புல்ல கிட்டு ஸ்கூல் ஃபீஸ் நல்லெண்ண மண்ணெண்ண ரவர் ரேஷன் பாமால் பச்சரிசி கோதுமை பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரு எண்ணா ரெண்டெண்ணா டிங்கு டிங்கு டிங் உண்டியெல்லாம் ஓடிச்சு டிங் 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 ஹே 4 எண்ணா 8 எண்ணா டிங் 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 ஹே கண்ணு உள்ள வாங்கி ஹே ஒரு எண்ணா ரெண்டெண்ணா உண்டியெல்லாம் ஓடிச்சு 4 எண்ணா 8 எண்ணா கண்ணு உடனே வாங்கி ஆண்டா குண்டா அடக்கு பெஞ்சும் 5 10 பிச்சு எடுத்தும் பத்தல இல்ல ஞான பழமைன்னு வரும். ஓ சரி ஞான அப்படி போடும். Alright, fine. I think இந்த மியூசிக்கல் எக்ஸ்பெரிமெண்டேஷன் நமக்கு தேவையில்லை. நான் போன வாரமே என்னுடைய நடன கலையை வந்துட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ கார்த்திக் ப்ளீஸ் ப்ரொசீட் வித் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆனா இந்த நிகழ்ச்சி இறுதிக்குள்ள நீங்க இந்த சொல்லிசைய பண்றீங்க, நம்ம நேயர்கள் வந்து இறுதி வரைக்கும் காத்திருந்து அதை பார்க்கணும். ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த சொல்லிசை எல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து முறைப்படியா வந்து ஏதாவது ட்ரைனிங் பட்டறைக்கெல்லாம் போகணுமா, இல்ல இட்ஸ் ஜஸ்ட் கம் நேச்சுரலி? அது வந்து இட்ஸ் ரேப் வந்து என் பேஷன் மாதிரி ஆரம்பிச்சுது. ஸோ தோஸ் ஆர் பேஷனட் இன் ரேப் வந்து அவங்க வந்து உடனே பிக்கப் பண்ணிடுவாங்க இந்த ஆர்ட். தேர் இஸ் ஃப்ரம் வாட் ஐ நோ, இதுல வந்து நோ ஃபார்மல் ட்ரைனிங் ஆர் தேர்ஸ் நோ ப்ராக்டிஸ் அவுட் சைட். இது வந்து உண்மையிலே இட்ஸ் அப் டு யுவர் இன்ட்ரெஸ்ட், அப் டு யுவர் பேஷன். ஸோ இதுல வந்து நான் வந்து செகண்டரி ஸ்கூல்ல ஆரம்பிக்கும் போது ஐ லிசன் லாட் டு இங்கிலீஷ் ரேப். ஆர்டிஸ்ட் லைக் எமினம், 50 Cent, டாக்டர் ட்ரே. அப்போ ஆரம்பிச்சது வந்து இப்போ தமிழ்ல வந்து ரேப் பண்ணது வந்து they call him the godfather of rap. அவங்க வேற யாரும் இல்ல, மிஸ்டர் யோகி பி அவர்கள் தான். ஸோ அவங்க வந்து சொல்லிசை வந்து அவங்க தான் தொடங்கி வச்சாங்க, and together with many other artists from our neighboring country. So Dr. Bern, MC Jazz, கவிதை குண்டர். ஸோ ஐ லிசன் டு திஸ் ரேப்ஸ். சொல்லிசை வந்து நான் வந்து ரொம்ப கேட்டேன். ஸோ இதுல இருந்து தான் நான் வந்து சொந்தமா இந்த ஆசையை வந்து வளர்த்தேன். ஓகே, ஆமா. ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுல சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, நம்ம செகண்டரி ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்போது எனக்கு அப்பதான் சொல்லிசை முதல்ல அறிமுகமானுச்சு. திலீப் பர்மனோட சாங்ஸ்ல வந்து நடுவுல சில பீட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாம யோகி பிஹி, நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டைலிஷ் தமிழ் பொண்ணு சாங் all over the world I love to see my Indian girls. So இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு அப்பதான் வந்துச்சு. சோ அப்ப நமக்கு இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஆனா இத வந்துட்டு ஒரு கலையில இதுல வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கணும்லாம் எனக்கு தோணுது இல்ல. சோ இந்த ஆர்வம் உங்களுக்கு தொடங்குனுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஆர்வம் தொடங்குனதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல என்ன செஞ்சீங்க, எப்படி இந்த ஆர்வத்தை இன்னும் போய் வளர்த்துக்கிட்டீங்க? ஸோ இந்த சொல்லிசை மேல வந்து ஆர்வம் தொடங்கின பிறகு நான் வந்து நிறைய ரேப் பாட்டு கேட்டேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து இங்கிலீஷ்ல கேட்ட பிறகு தமிழ்லையும் வந்து ரேப் செஞ்சாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு நிறைய ஆர்வம் வந்துச்சு. ஸோ தமிழ்லையும் வந்து ரேப் பண்ண முடியும்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் கொண்டு வந்தாங்க அப்ப இருந்து. ஸோ அது மேல எனக்கு ஒரு சின்ன பற்று வந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன செஞ்சேன், ஐ யூஸ்வலி லிசன் டு சாங்ஸ். நான் வந்து லிரிக்ஸை எழுந்து ஆரம்பிப்பேன். ஸோ லிரிக்ஸ் எழுதோடனே ஓகே, இந்த பீட்குள்ளார வந்து நான் இந்த லிரிக்ஸ் எழுதலாமா, இல்லை அவங்களோட லிரிக்ஸை எழுதி அது மேல நான் வந்து வாசிப்பேன். ஸோ அதை வந்து ரேப் பண்ணுவேன். ஸோ அவங்கள மாதிரி நான் வந்து ரேப் பண்ண மாதிரி. ஸோ அப்போல இருந்து தான் இந்த மாதிரி இந்த ரேப் வந்து உருவானுச்சு எனக்கு. ஓகே ஓகே. So இந்த sorry Karthik, just another question. இந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வரிகள்லாம் எழுதுனேன்னு சொன்னீங்களா, you say that you wrote lyrics and everything. How was your exposure like? First time நீங்க போய் தமிழ்ல ரேப் பண்ணும் போதோ இல்ல தமிழ்ல ரேப் பண்ண போறேன்னு சொல்லும் போதும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல your friends or whatsoever, were they very supportive, or were they like தமிழ்ல ரேப் பண்ண முடியுமா? What is kind of surrounding you had? What kind of environment were you a part of? So a good example would be first single அவலாஞ்ச் பெண்ணில் வந்து ரிலீஸ் பண்ணேன். ஸோ அந்த சாங்ல வந்து என் மியூசிக் ப்ரொடியூசர் வந்து he was based in ஸ்ரீலங்கா. அவங்க பேர் வந்து ஜீவநந்தன் ராம். ஸோ அவங்க வந்து he's part of a rap group in ஸ்ரீலங்கா, டீ கடை பசங்கன்னு ஒரு ரேப் குரூப். ஸோ அவங்க வந்து 5 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து மியூசிக் போட்டாங்க அவலாஞ்ச் பெண்ணேன்னு. ஸோ அவங்க கூட வந்து நான் வந்து அவங்க வந்து இசை அமைச்சு நான் வந்து அந்த ரேப்க்கு பாடி செஞ்சதுதான். ஆனா ஒன் இம்பார்ட்டன்ட் திங் வாஸ், அந்த பாட்டு முதல் பாட்டுனால நான் வந்து அந்த பாட்டுக்கு ரேப் லிரிக்ஸ் எழுதலை. ராம் அண்ணா தான் வந்து அவங்கள ஃப்ரெண்டை வச்சு அந்த ரேப் லிரிக்ஸ் தான் எழுதினேன். பிகாஸ் அப்போ வந்து ஐ வாசன்ட் தட் கிரேட் இன் லிரிக்ஸ். என் லிரிக்ஸ் வந்து ரொம்ப சம்டைம்ஸ் இப்போ வந்து பார்க்கும்போது கால் இட் சைல்டிஷ், வாஸ் வெரி சிம்பிள், இட் வாசன்ட் டு த பாயிண்ட். ஸோ
அப்போ வந்து நான் லிரிக்ஸ் எழுத பிறகு நான் வந்து பாட்டு ரிலீஸ் பண்ண உடனே ஐ ஹேட் அ ஃபீட்பேக் கமிங் ஃப்ரம் சம் ஒன் சேயிங் தட் rap இந்த rap song வந்து to be fully yours you need to write the lyrics for it because rap வந்து has to come from your heart. Your lyrics has to come from you. They need to know what you're feeling. So that and the feedback when they hit me quite hard lah, I have to say. So that was a very good turning point for me to start writing my own lyrics. And ever since then, நான் வந்து பாட்டு வந்து செய்யும் போது the lyrics I take a lot of time. I spend a lot of time to write the lyrics. ஓகே, உங்க மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரி அத வந்து நமக்காக ஒரு சின்ன குட்டி ரேப் பண்ண முடியுமா? சின்ன ரேப்ல சோ இது ஏன் பாட்டா இருக்குமா இல்ல வேற ஆளு பாட்டா? உங்க இஷ்டம். ஓகே, சோ ஒரு பாட்டு செஞ்சேன், ஜிம்மி மை முறுக்குன்னு ஒரு பாட்டு. மேபி இதுக்கு அப்புறம் ஆஹா, எனக்கு ஒரு முறுக்குனா ரொம்ப ஆசையாச்சே. ஓகே, சோ ஜிம்மி மை முறுக்குல வந்து I just sing a portion of it, but it's mixed in English and Tamil. So sure, take it away. No worries. Give me my murukku machi Deepavali vandachi me dressing in my jeepa satta lady sorry Jimmy kiss my weed mop in my patasi pop in my party got my kitchen smelling coldly currying cooking snack on my palagarams drop all that waki bottoms here my Deepavali rug quench daddy say tagam palisai vittu talluvom vilake konjam yetuvom anbe konjam tuvi நல்லவனாக மாறுவோம். That lyrics was written in two ways so anyone could understand and it was to the point of Deepavali. So in Deepavali la en veetla enna nadukudunu I just kept it in that small. But it's a brilliant thinking இல்லையா? It's a brilliant thinking. And இந்த தருணத்துல வந்து நேர்ல நீங்க வந்து ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா நீங்க வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்விகளை பதிவு செய்யலாம். Over to you, Arun. Okay, so இந்த ரேப்னு நம்ம சொல்றோம்ல, what we usually have is நம்ம இங்கிலீஷ் ரேப்லாம் கேட்கும்போது அது ரொம்ப நெகட்டிவா இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. the propagation certain messages அவங்க சொல்றது இல்ல அந்த ஹோல் ஐடியா ஆஃப் ரேப் வந்துட்டு அவங்க பயன்படுத்துறது, ஐ மீன் அந்த கெத்தோஸ்ல பயன்படுத்துறது இல்ல அதை வந்துட்டு ஒரு லோ பாப் கல்ச்சர்னு சொல்றது, இதையெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் வைக்க தமிழ்ல நம்ம ரேப் பண்ணும்போது சில பேருக்கு அதே மென்டாலிட்டி வந்துட்டு தொடர்ந்து வரும். தமிழ்ல ரேப் பண்ணாலும் வந்துட்டு தவறான செய்திகள் ரேப் பண்ணுவாங்க, இல்லைன்னா தப்பான சில விஷயங்களை சொல்லிதான் ரேப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க கிம்மி முறுக்கு சொல்லும் போது அதுல ரொம்ப அழகான சில விஷயங்கள் இருந்துச்சு. விளக்கேத்துறது, அன்பா இருக்கிறது, இப்படிப்பட்ட சில நல்ல விஷயங்களையும் நம்ம சொல்ல முடியும். ஆகவே தமிழ்ல ரேப் பண்ணும்போது எந்த வகையான சில விஷயங்களை நம்ம வந்துட்டு மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லலாம், இல்ல நீங்க ஒரு கலைஞரா அதை செய்யும் போது உங்களோட தாட் ப்ரோசஸ், மைண்ட் ப்ரோசஸ் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்களேன். Okay, என் thought process mostly is to write the theme of the song. முதல்ல வந்து பாட்டு எழுதும் போது I need to know the theme of the song. இது வந்து என்ன பத்தி வந்து நான் பாட போறேன், என்ன பத்தி ரேப் பண்ண போறேன். ஸோ அது வந்து குறிச்சு வச்சுட்டு I would start writing my lyrics. அது இங்கிலீஷ்ல இருக்கலாம் இல்ல தமிழ்ல இருக்கலாம். I write my lyrics. ஆனா yeah, like what Arun said, நிறைய பேர் வந்து they will probably add some words that are a bit degrading, a bit like a bit of vulgarity just to hype it up a bit. அது வந்து it's part of a normal rap culture, especially in they call it the rappers back in the US, the ghetto rap அந்த மாதிரி, because they all used to it, because மக்களுக்கு வந்து அந்த மாதிரி பாட்டு கேட்டா ரொம்ப விரும்பி கேட்பாங்க. So it's based on the place where you are. In Singapore வந்து நாங்க வந்து இந்த மாதிரி எழுதுனா people look down upon us. It's frowned upon because என்ன இவங்க வந்து இப்படி எழுதுறாங்க, I mean அவங்க வந்து they're not a good example to the society and the mari. So whenever I write my lyrics I make sure that okay, I try to keep my lyrics clean as much as I can. I keep it clean, but yes, I've written lyrics where it's not clean at times, but that's part of rap, because rap when we're expressing ourselves, it's like a freedom of speech. ஆனா வந்து பாட்டுல வந்து செய்யறோம். Yeah, but I've been kind of scolded a few times by my girlfriend also, but saying okay, இந்த மாதிரி பாட்டு வந்து எழுதும் போது it go reach to the younger generations. அவங்க வந்து கேட்கும் போது they will like idolize, oh இங்க வந்து பாட்டு கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, so it's not a good thing. So I have refined my lyrics in a way where I want to get my point across, ana I still want to have that oomph in the lyrics, in the delivery in the lyrics. So yeah, there's quite a few parts to writing a song. So அங்கதான் வந்து most of the important things that happen lah, and just making it clean நம்ம லிரிக்ஸ்ல. சோ நீங்க ஒரு லிரிக்ஸ் சொல்றதுக்கு நார்மலி எவ்வளவு நாள் எடுத்துக்குவீங்க? ஒரு பாட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா யூசுவலி how long do you take to write this lyrics?
லிரிக்ஸ் எழுதுறதுக்கு வந்து I don't have a time limit because I try to get the best version of the lyrics. So ஒரு பாட்டு எழுதும் போது I have versions because different day எனக்கு different ideas தோணும். ஸோ ஒரு நாள்ல வந்து ஓகே இந்த மாதிரி எழுதுனேன், திடீர்னு அடுத்த நாள் வந்து இப்படி மாத்தி எழுதுனா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ நான் வந்து மாத்தி எழுதுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாக்க குறை வந்து I wrote close to 15 to 20 different versions of lyrics. So அந்த லிரிக்ஸ் எழுதி ஓகே இது நல்லா வரல, ஓகே ஸ்க்ராட்ச், I don't want all this, புதுசா எழுதணும். So I just want it to be as good as it can be, as much as it can deliver the audience. என் வந்து என் ஐடியா வந்து எப்படி மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு லிரிக்ஸ் எழுதி. So I choose the best version. I read developing. So அந்த lyrics process took me close to 2 weeks to be honest. Yeah. Okay. Yeah. Okay. Nice. Karthik, over to you. And of course நீங்க வந்து earlier சொன்னீங்க வந்து நீங்க வந்து ஒரு சமீபத்துல வந்து ஒரு ரேப் லிரிக்ஸ் தயார்படுத்தும் பொழுது வந்து உங்களுடைய காதலி வந்து இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி உங்க குடும்பத்துல நீங்க வந்து இந்த சொல்லிசை வந்து நீங்க வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த போது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் படைப்புகளை வந்து உங்க பெற்றோர்களை கேட்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அண்ட் எப்படி அவங்க வந்து உங்களுக்கு வந்து உரிமை புரிய ஆரம்பிச்சாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ பாட்டுக்கு வர முன்னாடி I was involved in a lot of theatre productions. So not many know this, but I've done a lot of theatre productions. So அப்போ வந்து it's mostly public, so I spend a lot of times outside. So they know என் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்ட்ஸ்ல இருந்துச்சு. ஸோ when they know I went into rap music, இந்த rap செய்யும்போது they were supportive. Rap செய்றீங்க, okay can say. They didn't really stop me doing what I want to do. They ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து சாங் ரிலீஸ் பண்ண பிறகு ஸ்ட்ரெயிட் அவே அவங்க வந்து வாட்ஸ்அப்ல send to all their friends. My mom will send on WhatsAppல வந்து okay என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிகளா அனுப்ப எல்லாரும் நல்லா இருக்குது சொன்னாங்க. My siblings also do the same. They'll always share my posts, support me and stuff. So at home I do get good support for my music. That's what I can say. Yeah. And most importantly வந்து you're open to constructive feedback இல்லையா? அவங்க சொல்லும்போது இல்லை நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு இல்லாம ஓகே அவங்க என்ன சொல்ற வராங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வந்து உள்வாங்கிட்டு அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய பாக்குறீங்க. இப்ப வந்து உங்களுடைய கிரேட்டஸ்ட் ஃபேன் நல்லு தினகரன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்களால பார்க்க முடியுதான்னு தெரியல, பார்க்க முடியுதாங்க? Yeah, I can see now. So சொல்லிருக்காரு, Yogen, I'm a fan of your work and you have been doing great as a Tamil rapper in Singapore. And அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்காரு. அதாவது தமிழ் ஆசிரியர்கள் வந்து எப்படி இந்த ரேப் இந்த சொல்லிசை வந்து எழுதுறதுல இதை வந்து எப்படி வந்து அவங்களோட வகுப்புகள்ல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி வந்து புத்தாக்கத்திறனை வந்து வளர்ப்பதற்கு வந்து இந்த சொல்லிசையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அண்ட் அதோட வழிமுறையை பத்தி நீங்க வந்து விவரிச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். இசையை எப்படி கொண்டு வரலாம் அதை பற்றியும் கொஞ்சம் பேசினா இன்னும் சிறப்பா இருக்கும். எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, வணக்கம் நல்லு. Thank you for your question. So and thank you very much that you have been a fan of my work, so I really appreciate it. And unga kelvikku vande how can Tamil teacher explore writing raps? So one mother vishayam vande what I can actually let you know is rap vande it's more like a poetry. So நீங்க வந்து ஒரு பாட்டு எழுதும்போது ஒரு போய்ட்ரியில வந்து எழுதி கொடுத்தா ஸோ அது வந்து that will be the first step. ஒரு போயம் எழுதுற மாதிரி. ஸோ என்னோட ரேப் ஸ்டைல் வந்து I like to rhyme words. கீழே மேலே அவன் இவன் அந்த மாதிரி. ஸோ அந்த வேர்ட்ஸ்ல வச்சு I used to keep it at on the very last word of each line. So what you ஸ்கூல்ல வந்து எழும்போது you can actually teach them to write poems first with rhymes. I think it's a good start because when you listen to rap that rhymes, it actually kind of gets people excited. அந்த மக்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க இந்த மாதிரி நல்லா ரைம் பண்றாங்க, இந்த பீட்ஸ்ல வந்து நல்லா வருது. And that's something you can actually start with the சொல்லிசை வந்து செய்யறதுக்கு. because சொல்லிசை வந்து அது வந்து as the word says சொல் இசை. உங்க வந்து பேச்சை வந்து எப்படி இசையில கொண்டு வருது, உங்க எழுதுனது எப்படி இசையாக்க முடியுது. So that's something you can actually try. And methods of how I do my music is basically I usually listen to the music first and I write my lyrics. Beats வந்து because நீங்க எப்படி வந்து லிரிக்ஸை எழுதி அந்த பீட்ஸ்க்கு வந்து அந்த மியூசிக்குள்ளார கொண்டு வந்து இட்ஸ் a more difficult thing. So what I do is I listen to the music. அந்த மியூசிக்குள்ளார வந்து ஒரு பீட்ஸ் இருக்கு, BPMனு சொல்லுவாங்க, பீட்ஸ் per minute. So பெட்ரோலியம் போனா டா டா
ta 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 ta. So அதுக்குள்ளார வந்து if you can keep your words within the bars, they will call it, it rhymes very well. So most of my music is revolved around that kind of lyrics or creation of my lyrics. So that's something you can actually start. And in terms of music, there's so many music beats you can actually get from the internet free. If it's for educational purpose, all you have to do is go to YouTube and type rap beats அந்த மாதிரி நிறைய instrumental beats இருக்கு. So அதை வச்சு வந்து you can actually use it, take a 15-second portion of it and use it in your class. So in the 15-second குள்ளார what can you write, you can challenge your kids அந்த மாதிரி. So yeah, there's a lot of ways you can actually explore சொல்லிசை வந்து கிளாஸ்ல எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். There's a lot of ways, but I think coming right at the top of my head, this is probably one of the way. யோகின், அது வந்து ரொம்ப விரிவான ஒரு பதில். ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா தமிழ் ஆசிரியர்கள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இப்ப. அண்ட் அன்ஹன் குஹன் ப்ரோ, வணக்கம் மாமா வந்து முதல்ல சொல்லிட்டு குட் கான்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரிஞ்சவரா? ரொம்ப நன்றி. ஓகே, இப்ப வந்து எங்களுக்காக ஒரு அழகான ஒரு சொல்லிசை பண்ண முடியும்? நான் என் பாட்டு மோஸ்ட்லி சொல்லிசைல வந்து it's more of a mix. So நான் சொல்லிசை வந்து I can probably start with my first single அவளாஞ்சி பெண்ணே வந்து it was done by together my good friend Jivanandan Anna. So just the first portion of the rap. So அஞ்சாம் கிளாஸ்ல வந்து தொலைஞ்ச, 5-6 தடவை அழிறப்பல் தொலைஞ்ச, அஞ்சாம தெரிஞ்சு அடிப்பட்டு அழுத, கேர்ள்ஸ் கூட சுத்திக்கிச்சு பாய்ஸ் கிட்ட பொழிஞ்ச, வெக்கம் கூச்சம் ஒவ்வாது, வெட்டி பேச்சு சண்டைக்கெல்லாம் குறைவேது, அப்ப வந்தா புது ஆளு, இடைவேளை காட்சி தினம் இது வாச்சி, லிட்டில் ஏஞ்சல் லவ் நெஞ்சாங் கேஜல், அப்போ எல்லாம் ஃபேஸ்புக் பேஜ்ல கவிதை எழுதுற பெஞ்ச் மேல. இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்து பாட்டை பாடுனீங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடின பிறகு உங்க வாழ்க்கை வந்து எப்படி மாறுனுச்சு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So this is a very interesting story. நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் முடிஞ்ச பிறகு I was in contact with Mukti and DJ Satya. அவங்க வந்து they already have a record label in Singapore, Sing Isaiine. So அப்போ வந்து they were very welcoming to me. They say நீங்க வந்து ஏதாச்சும் பாட்டு say போனீங்கன்னா please come to us, we'll feel free to collaborate with us, we'll be more than happy to collaborate with you. So it was a very welcoming thing because independent artists and we don't really have much support on the outside. So namakkulere support பண்றது. So I really had a good avenue of support from them. So early in 2018 or 2017 ல வந்து 2018 February I had an idea. அப்போ வந்து சிங்கப்பூர்ல வந்து அந்த நிறைய தற்கொலை அந்த செய்திகள் வந்து வெளியே வந்துச்சு. People were committing suicide in Singapore and the rates were alarming. And இது வந்து சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, it was also all over the world. And that was when நான் வந்து ஓகே, இந்த மனச்சோர்வு விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும்னு ஒரு பாட்டு செய்யலாம். பிகாஸ் பாட்டு செய்யும் போது அது மக்களுக்கு போய் ஈஸியா வந்து சேருது. So in the idea of which I approached Mukti and DJ Satya, and they were more than welcome to actually do that because in fact they were actually planning a song on that as well. So what they did is we collaborated on the whole thing together with few more other artists in Singapore and production house. So we had Sing Isai, DJ Satya, Mukti coming on for free. No one paid any money for it. So this is very heartwarming. And we had JK Sarah from Tantra Productions doing the video for us. தவிர்த்து வந்து we also had help from Praveen Saivya அவர்கள் and also from Sundar Malavika. She actually sang the chorus for us. So she's a super singer. She's a guest on the contestant on Super Singer 5, I believe. So அவங்க வந்து நம்ம chorusக்கு பாடினாங்க. So to have that kind of artist coming to sing for us, it was a very humbling experience actually. So but the most humbling thing was in fact was நம்ம பாட்டு வந்து நடிகர் சூர்யா அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணாங்க அவன் ட்விட்டர்ல. So அவங்க வந்து நம்ம பாட்டை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு I think was a very humbling experience for all of us because அவங்க வந்து for someone of that caliber, someone of that status who's busy doing films, to take time to actually to listen to our song, to actually comment on our song and actually help us release was a big thing because அவங்களும் இந்தியால வந்து அக்ரம் ஃபவுண்டேஷன் ஒரு சேரிட்டி வந்து அவங்க செய்யறாங்க. 2006 ஆரம்பிச்சு they help those who are poor and those in the rural society இருக்கும்போது they sponsor them education.
So make sure they go, and also a lot of relief efforts. அவங்க நம்ம பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது I think it was a very humbling experience for all of us. So that was one of the big success I had after என் first single release பண்ணோன்னே. அதுக்கப்புறம் I was in fact one of the artists selected to perform in Peace Tour 2017. Wow. So like I shared in the poster, in 2017 December வந்து 30ஆம் தேதியில வந்து I was in Sri Lanka, Colombo. I was the only overseas artist to come and perform for them live in a Peace Tour concert. ஏன்னா as you know, according to historyல வரலாற்றுல வந்து ஸ்ரீலங்கா வந்து was in civil war for close to 26 years. 26 yearsல வந்து அவங்க civil warல இருந்தாங்க. So close to 80,000 to 100,000 people died in this war. சின்ஹாலிஸ்கோ தமிழுக்கு வந்து அந்த நிறைய வந்து சண்டை ஏற்பட்டது. So in 2009 வந்து இந்த சண்டை வந்து முடிஞ்சது. They signed a peace treaty to end the war. And 10 years after this, they decided to have a concert on one stage with 3 different kind of artists in 30 over artists in 3 languages. Sinhalese, Tamil, English. So right. They wanted to bring everyone together. எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கூடி ஒரு இசை ஷோ வந்து படிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. So அதுல வந்து I was part of it, and I was very humbling. It was a very humbling experience because I was the only Singaporean artist there. And yeah, so after that Sing Isaiல வந்து join பண்ணி, and I started working with DJ Satya and Mukti quite a lot. அவங்க வந்து basically அவங்க என் குரு மாதிரி when it comes to rap lah. They've been in this industry for more than 10-20 years. They are one of the most seasoned independent artists here in Singapore. So it's nice to learn from the best. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு யோகின். ஏன்னா வந்து நீங்க ஒரு வளர்ந்து வரும் ஒரு இளையர், அண்ட் நீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனைத்துலக ரீதியில கூட வந்து அங்கீகாரமும் வாய்ப்புகளும் பலங்களும் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? அது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல. நிறைய கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. ஒரு கேள்வி எடுக்கலாமா, இல்ல நீங்க வந்து ஒரு சொல்லி செய்ய முதல்ல பண்றீங்களா? கேள்வி எடுக்கலாம் முதல்ல. ஆனா விட மாட்டோம் உங்களை. ஓகே, அப்புறமா நீங்க சொல்லி பண்றீங்க இந்த கேள்விக்கு அப்புறம். சோ ராஜமோகன் அன்பழகன் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. What will your thoughts be if you are engaged to rap for future Tamil classes, to engage students in learning Tamil? So நீங்க வந்து ஒரு அடுத்த பரிமாணமா ஒரு ஆசிரியராக வந்து பொறுப்பேற்பதற்கு வந்து நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. எப்படி யோகின், ஆர்வம் இருக்கா இந்த? Of course, definitely. நான் வந்து it's quite humbling experience when actually மற்றவங்க உங்ககிட்ட கேட்டா எப்படி வந்து ரேப் வந்து செய்ய முடியும், how to improve yourself. So definitely நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் முதல்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி கற்று கொடுக்குறதுன்னா mainly our teach basics of rap, because ரேப்க்கு தேவையானது 3 விஷயம்: flow, delivery, content. These 3 is very important in a rap. So in the basic ஆன விஷயம் வந்து முதல்ல வந்து நான் கற்றுக் கொடுப்பேன். And to make sure you to rap in a beat குள்ளார எப்படி ரேப் பண்றது, அந்த மாதிரி விஷயம் வந்து there's so many things you can actually engage the students with. And like I said earlier, நல்லு அவர்களுக்கு you can start with poem. Solise வந்து is like more like a poem and stuff kind of thing. And அதுல வந்து start பண்ணி செய்யறதுக்கு வந்து I think it will be a good start for students also. Yeah, because it's something they learn in school. I believe literature வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனா மோஸ்ட்லி ஆங்கிலம். ஸோ தமிழ்ல வந்து லிட்ரேச்சர்ல இருக்கு. ஸோ அதை வச்சு வந்து ஒரு ரேப் செய்யலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆகுது வந்து ரேப், இந்த மாதிரி ரேப் ஒரு டாபிக்ஸை வச்சு செய்யறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி I can help engage this with the students of the future generations. ஸோ அதான் நான் சொல்ல முடியும். That's nice. Arvind? Nice. Okay, so நீங்க வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய பயணத்துல the peace tour as well as நீங்க அந்த anti suicideக்காக ஒரு வீடியோ செஞ்சிருந்தீங்க இல்லையா? In fact, I have seen all these works, and it's really good that all these messages are being brought forward to the community. And ரொம்ப முக்கியமா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் ரேப்னு சொல்லும்போது அதோட ஒரு தவறான ஒரு எண்ணம் எப்பவுமே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ரேப்னு சொன்னாலே அதுல சரியான விஷயங்கள் இருக்காது, தவறான விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில
நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த சொல்லிசை மூலமா பல நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு எடுத்துட்டு போய் சேருது. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க இந்த ஆன்டி சூசைட் கேம்பெயின் நீங்க செஞ்சிருந்தீங்க இல்லையா? ஐ திங்க் தட் வாஸ் ஒரு very wonderful movements because of the situation in Singapore as well as on a global level. And அதுல வந்துட்டு சொல்லிசை மட்டும் எல்லாமே நீங்க ரொம்ப மூவிங்கான சில இமேஜஸ், வீடியோ, அந்த ஹோல் ப்ராடக்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அந்த டாபிக்ல இப்ப நீங்க வந்துட்டு சிங்கிங் சைஸ் ஸ்குவாட் பத்தி பேசியிருந்தீங்க, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த பீஸ் பத்தி பேசியிருந்தீங்க. ஸோ த கொஸ்டின் ஃபார் யூ இஸ், சிங்கப்பூர்ல ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறது எப்படி இருக்கு? அதாவது சிங்கப்பூர்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுல நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துல ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்கிறது, அதனுடைய சவால்கள் என்னென்னு கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களா? சிங்கப்பூர்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்குது வந்து இட்ஸ் நாட் an easy thing to be honest. ஸோ அது வந்து கொஞ்சம் சவால்களை வந்து மீறி தான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ல செய்யும் போது without sponsorship, without any sponsors around, most of the product நீங்க செய்யும் போது இட்ஸ் மோஸ்ட்லி out of your pocket money. ஸோ என் பாட்டு எல்லாம் செய்யும் போது இட்ஸ் மோஸ்ட்லி out of my pocket money, my savings. ஸோ இட்ஸ் no sponsorship, nothing that. அண்ட் நான் வந்து பாட்டு செய்யும்போது நான் வந்து புகழுக்காகவோ இல்லை வந்து காசுக்காக வந்து வருமானம் பார்க்கறதுக்கு வந்து செய்யலை. நான் வந்து பேஷனால செய்கிறேன். தட்ஸ் ஒன் திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பாட்டு செய்யும்போது டோன்ட் எக்ஸ்பெக்ட் மணி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபேம். அண்ட் இது வந்து எல்லாம் வந்தா ஐ திங்க் பீப்புள் டென் டு சேஞ்ச் their way thinking because you're not the same as before. And that's what நாங்கள் சிங்கர்ஸில் இருக்கும்போது we do this. We make sure that நாங்கள் வந்து ஒரு பாட்டு வெளியாக்குன்னா it must be of good quality, good content. So that's what நாங்கள் வந்து advocate பண்ணோம் மக்களுக்கு. And வேற இது என்ன சொல்ல முடியும்? நீங்க மத்த கேள்வி என்ன சொன்னீங்க கேட்டீங்க? இப்ப புதுசா வந்து மெலிசா வினிஷா தேவி கிட்டத்தட்ட நீங்க சொல்ற விஷயங்கள் தான். அதாவது புதுசா இந்த ரேப்பிங் சொல்லிசை பயணத்துல தொடங்க ஆசைப்படுறவங்க வந்து முக்கியமா கருத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள், அவற்றை ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. பட் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆமா. சோ இன்னொரு விஷயம்னா விடாமுயற்சி இல்லாம வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இருக்குது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் சிங்கப்பூர் அந்த தொகையை பார்த்தா, அந்த மக்கள் தொகையை பார்த்தா கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஸோ த கம்யூனிட்டி வித்தின் அவர் இன் சிங்கப்பூர் இஸ் வெரி ஸ்மால். ஸோ பாட்டு போய் சேர்றதுக்கு வந்து you need a lot of networks, you need a lot of friends to share your work and stuff. And that's very important when you come, because நீங்க வந்து நான் ஸ்டார்ட் ஆஃப் ஆரம்பிச்சோடனே நான் முதல் பாட்டு ரிலீஸ் பண்ணோடனே வந்து இட்ஸ் மோஸ்ட்லி விதின் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள், நண்பர் வட்டத்துக்குள்ள தான் நான் சென்ட் பண்ண முடியும். பிகாஸ் எனக்கு அவ்வளோ வந்து நெட்வொர்க்ஸ் இல்லை. ஸோ ஸ்லோலி வந்து நீங்க வந்து நல்ல கண்டென்ட் செய்யினா இந்த மக்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களாவே இவங்க நல்லா செய்யறாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ that's how we get our நம்ம பாட்டு வந்து out there in the market, people to hear and stuff. So நீங்க நல்ல பாட்டு செஞ்சா மக்கள் definitely will support you. So that's another thing that people should understand. இது வந்து பாட்டு செய்யும்போது don't lose hope, don't lose your effort. Definitely hard working இருக்கணும். And like கார்த்திக் முதல்ல சொன்ன மாதிரி take feedbacks constructively. அவங்க வந்து சோஷியல் மீடியால வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா பேசுவாங்க. சிலர் வந்து நல்லா பேசுவாங்க, இல்லை கெட்டதா பேசுவாங்க. பட் ஆல்வேஸ் லுக் ஆன் த குட் சைட், பிகாஸ் வாட் எவர் பீப்புள் டெல், ஐ மீன் சில பேர் வந்து அவங்க சொல்றது வந்து சொல்லுவாங்க. பட் இட்ஸ் அப் டு யூ ஹவ் யூ டேக் இட். ஸோ அது வந்து முதல் விஷயம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்க வந்து பாசிட்டிவா எடுக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ்லா எடுக்கணும். ஸோ அடுத்த பாட்டு எப்படி மக்களுக்கு போய் சேரணும்னு திங்க் பண்ணி வந்து எழுதணும். ஸோ தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த தருணத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். எங்களோட கமெண்ட் செக்ஷன் கீழே நீங்க கேள்விகளை பதிவு செய்யலாம். இப்ப ரொம்ப பேசிட்டோம், அதனால என்ன நடக்க போகுது இப்ப சொல்லி செய். ஆஃப்கோர்ஸ் இந்த முறை வந்து நீங்க தனியா பண்ண போறது இல்ல. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அருண் தயவு கூர்ந்து நீங்கள் யோகின் சொல்வதை கூர்ந்து கேட்டு அவர் மாதிரி அழகா சொல்லி செய்ய பண்ணுங்க. தயவு செய்து இளமையும் தமிழ் பேருடைய மானத்தையும் காப்பாத்துங்க. ஆல் தி பெஸ்ட் அருண். ஓகே அருண், உங்க சிம்பிளா நீ ஃப்ரீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், கை ஆடுது. ஸோ சிம்பிளான இது. நான் வந்து கிவ் மீ மை முறுக்கு இந்த பாட்டு செஞ்சேனே. ஸோ அதுல வந்து 2 வரிகள் செஞ்சா போதும். ஓகே, நீ சொல்ற 2 வரிகள். ஓகே ப்ளீஸ். 2 வரிகளுக்கும் 2 பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல 2 வரிகள் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஓகே, இப்ப வந்து ஸ்டார்டிங்கா
Give me my முறுக்கு மச்சி. Give me my முறுக்கு மச்சி. Give me my முறுக்கு மச்சி. தீபாவளி வந்தாச்சு. தீபாவளி வந்தாச்சு. Okay, அடுத்த லைன். Me dressing in my ஜிப்பா சட்டை. Me dressing in my ஜிப்பா சட்டை. Ladies sarees jimikis. Ladies sarees jimikis. அவ்வளவுதான். So you just say that together. So எப்படி வரும்னா give me my முறுக்கு மச்சி தீபாவளி வந்தாச்சு me dressing in my ஜிப்பா சட்டை ladies sarees jimikis அப்படின்னு வரும். இந்த லிரிக்ஸ் நீ கையால எழுதி தபால் பெட்டியில போட்டு எனக்கு போஸ்டேஜ்ல அனுப்பேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு லிரிக்ஸ் சரி பரவாயில்ல யோகின், உங்களுக்கு ரொம்ப பிடித்த இன்னொரு சொல்லி செய்யுங்க. ஓகே, நான் வந்து முத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபியூ சாங்ஸ் நான் வந்து லிசன் பண்ணும்போது குருவின்னு ஒரு பாட்டு வந்து கேட்டேன். ஸோ அந்த பாட்டு வந்து வாஸ் டன் பை ஏடிகே அவர்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு 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 வேர்ஸ் வந்து நான் பாடுறேன். ஸோ அது சொல்ல முடியாது, அந்த தமிழ் லிரிக்ஸ்ல வரும். ஸோ இப்படி ஹே விட்டி குருவி சிட்டி குருவி பட்டி குருவி வராதோ தட்டி தழுவி தட்டி குருவி மட்டும் தட்டி பாராயோ சித்திரகுத்த புத்தகத்தை சிக்க வைக்கும் சில்லானோ கண்ணி போடும் போட்டு திட்டம் நிறைவேடிச்சோ வாடி வாடி நீ பாடி பாடி உன் காயில் உள்ள கொலுசு சத்தம் ஜினிக்கி ஜினிக்கி இப்ப மினிக்கி மினிக்கி நீ குலுக்கி குலுக்கி என்னை கசிக்கு புள்ளிய வந்து நீ அழகியடி இப்ப கிட்ட வாடி கண்ணம்மா கிட்ட வந்து பாடுமா என் கூடதான் நீயும் சேர்த்து கூத்தடிக்கு வாயம்மா வலிவு சிலுவை நிலைப்பு நீ இடிப்படாத கேளுமா கணிக்கு வலிவு இடுப்பு நிலை இடிப்பில் மனுப்பு வேணாமா. கடைசியில இந்த சொல்லிசையோட கடைசியில சில லிரிக்ஸ் வந்துச்சுல, அது மட்டும் எங்களுக்கு நீங்க சொல்லிசையா சொல்லாம கொஞ்சம் கவிதையா சொல்லி கொடுக்குறீங்க. அதுல எனக்கு கேட்டதா இடிச்சு 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 இது மட்டும் அது பார்த்தா போவோம் அந்த ரேப் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி வேற வேற டிஃபரன்ஸ் ரேப் மாதிரி இருக்கு. சில வந்து ஓல்ட் ஸ்கூல் ரேப்னு சொல்லுவாங்க, சில வந்து இந்த ஃபாஸ்ட் நியூ ஐ மீன் ஒரு மம்பிள் ரேப்னு சொல்லுவாங்க. ஸோ there's different versions of rap. ஸோ இதுல வந்து ஃபாஸ்டா ரேப். ஸோ ஏடிகே அவர்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரேப் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதாவது இப்ப நான் வந்துட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். ரேப் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ஒரு 4 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடுவுல இடிச்சு 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 போட்டுக்கலாம். அதாவது இடிச்சு மச்சு பிச்சு மச்சு பிச்சு இடிச்சு 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 மச்சு பிச்சு எப்படி இந்த ரேப். அதுவும் அது பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லலாம். நீங்க யாரு? நீங்க அருண் தானே? அங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் மோர் திங். நம்மளோட யோகேன் வந்துட்டு நல்லா ரேப் பண்ணுவாரு. அவர் வந்துட்டு அவருக்கு இன்னொரு கலையும் இருக்கு, அவர் நல்லா பீட் பாக்ஸ் பண்ணுவாரு. சோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு ஒரு கேள்விய முன் வைத்துட்டு அவர் பீட் பாக்ஸும் செய்ய சொல்லணும், மறந்துடாதீங்க. ஓகே, சோ கீப் யுவர் क्वेश्चंस கமிங். நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சோ எவ்வளவு கேள்விகள் கேட்கணுமோ அவ்வளவு கேள்வி கேட்டுருவோம். இப்ப வந்து உகாசினி மணி வந்து பேரை தப்பா உச்சரிச்சேன்னா மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா வந்து உங்களது நல்ல நோக்கங்கள் நிறைவேற எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். விடாமுயற்சி செய்து தோல்வியுற்ற இளையோர் சிலருக்கு உங்களின் ஒரு சில ஊண்டுதல் வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? வணக்கம் உகாசினி, ரொம்ப நன்றி உங்க வாழ்த்துக்களுக்கு. நம்ம விடாமுயற்சி வந்து லைக் ஐ சே முந்தி வந்து சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது. பிகாஸ் நீங்க வந்து விடாமுயற்சியை விட்டுட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு கம் பேக் அகெயின். அண்ட் இங்க தான் வந்து திஸ் இஸ் வே உங்க ஃபேமிலிஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மோட்டிவேஷன்ல வந்து எப்படி ட்ரைவ் பண்ணணும், எப்படி வந்து அடுத்த பாட்டு செய்யணும் நல்லா. ஸோ அந்த மோட்டிவேஷன் வச்சு தான் அடுத்த பாட்டு எழுதணும். பிகாஸ் தேர் பி மெனி டைம்ஸ் நீங்க வந்து பாட்டு வந்து செய்யும் போது இல்லை பாட்டு எழுதும் போது யூ பி ஜஸ்ட் பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். எனக்கு ஏன் இந்த மாதிரி பாட்டு வராது, எனக்கு ஏன் ஒழுங்கா பாட்டு வந்து செய்ய முடியாதுன்னு வந்து ஒரு எண்ணம் வரும். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து யூ ஹேவ் டு கீப் ஒர்க்கிங் ஹார்ட். இந்த ஃபீல்ட்ல வந்து இருக்கிறதுக்கு இட்ஸ் a lot of time, effort and commitment. Because as a full time artist வந்து நான் வந்து I have to be honest, நாங்க வந்து full time artist இல்லை, நாங்க இப்போ வந்து full time day job இருக்கு. I did computer science. ஆனா இது வந்து it's a part time thing. So I usually have a tagline for myself, full time hustler, part time rapper னு வந்து ஒரு tagline. So வேலை முடிஞ்சுதான் வந்து ரேப் செய்வேன். ஸோ இந்த ரேப் செய்யும் போது இட்ஸ் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் வந்து இது உங்க டைம், உங்க எஃபர்ட். ஸோ எப்படி வந்து உங்க டைம் அண்ட் எஃபர்ட் வந்து ரொம்ப மேக்சிமைஸ் பண்ணுறது தான் நீங்க வந்து யோசிக்கணும். ஸோ டெஃபினெட்லி அவங்க வந்து விடாமுயற்சி லூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இது பாட்டு செய்யும் போது. ஓகே, இப்ப வந்து நீங்க நமக்காக பிட் பாக்ஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு கேள்வி காத்திருக்கு. அருண் சொன்ன மாதிரி நான் ஒரு அளவுக்கு தான் பிட் பாக்ஸ் பண்ணுவேன், பட் ஓகே கண்டுக்காதீங்க தப்பா வந்தா. ஸோ
சில நார்மல் பீட் பாக்ஸ் பண்ணி இது வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு தெரிஞ்சா வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துல யோகே நான் நினைச்சேன் அருண் தான் உங்களுக்கு கூட வந்து இணைந்து பாடுறாரோ இசை செய்யறாரோ அப்பதான் யோசிச்சேன். இல்ல அருணுடைய லிப்ஸ் மூவே பண்ணல அப்படின்னா வந்து எல்லாம் Yogen வந்துட்டு partly my training also, you know, he is my prodigy, so ஐயோ definitely. ஓகே, இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ரெஹான் குஹன் ப்ரோ, நினைக்கிறேன் அவர் வந்து உங்களோட நம்பர் 1 ஃபேன், நிறைய கேள்வி வச்சிருக்காரு. What do you think are the similarities and differences about between rap collaborations with traditional music and rap collaborations with new digital non-traditional music? ரேப் பண்ணும்போது ஐ மீன் இட்ஸ் வெரி ஹார்ட் டு சே சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ். ஆஃப்கோர்ஸ் நம்ம மியூசிக் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னல் பாட்டு யூஸ் பண்ணும்போது தவில் இருக்கு, தப்லா இருக்கு. ஸோ த நெவி ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பீங் யூஸ். நம்ம இது டிஜிட்டல் பார்த்தா எலக்ட்ரானிக் ஹவுஸ், நார்மல் ட்ரம் செட் அந்த மாதிரி. ஸோ வெஸ்டர்னைஸாக இருக்கணும். ஸோ சிமிலாரிட்டிஸ் பார்க்கும்போது ஐ வுட் சே மோஸ்ட்லி த வே நீ வந்து டெலிவர் பண்ணுறது, இந்த ரேப் வந்து மக்களை போய் சேருது. டு பி ஆனஸ்ட் தட்ஸ் த சிமிலாரிட்டி. டிஃப்ரென்சஸ் நான் பார்க்கும்போதுன்னா இட்ஸ் மெயின்லி இட்ஸ் ஜஸ்ட் மியூசிக் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்கள் நோக்கம், உங்கள் மியூசிக், உங்கள் லிரிக்ஸ் வந்து ஒன்றா இருக்கலாம். ஸோ ஒரே லிரிக்ஸை வச்சு யூ கேன் டெஃபினெட்லி டூ ரேப் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் மியூசிக்கு ரேப் பண்ணலாம், புது மியூசிக்கு ரேப் பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஜஸ்ட் த டிஃப்ரென்சஸ் ஐ சி as an artist. ஓகே, இப்ப நந்தகுமார் பாவலா மிச் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே, இப்ப வந்து யோகேன் நீங்க வந்து அடுத்த வாரம் நினைக்கிறேன் வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறீங்க இல்லையா? ஆமா. ஸோ அடுத்த வாரம், ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. 25 வரும் திங்கட்கிழமை 28 மணிக்கு இது எங்கள் மேடைன்னு வந்து ஒரு லைவ் ஃபேஸ்புக் ப்ரோக்ராம் வந்து செய்கிறோம். ஸோ இது ஏன் செய்கிறோன்னே பேசிக்கலி நம்ம மைக்ரண்ட் ஒர்க் கம்யூனிட்டி, நம்ம வெளிநாட்டு நண்பர்களுக்காக வந்து நாங்கள் செய்கிறோம். ஸோ அவங்க வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு தே ஆர் இன் ரஃப் வாட்டர்ஸ் பேசிக்கலி. ஸோ நிறைய வந்து கோவிட்னால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க we are actually producing a stay home concert featuring independent artists in Singapore. So 30 மேற்பட்ட இசை கலைஞர்கள், ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்காக ஃபேஸ்புக் லைவ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். and we also raising funds for the migrant workers. So just to add something here, giving.sg/campaign/இதுவும் கடந்து போகும்னு இந்த யூஆர்எல்க்கு இணைய பக்கத்துக்கு போனீங்களா, there is a donation page. அங்க வந்து உங்க நன்கொடையை செலுத்தலாம். and we are all proceeds will definitely go to our migrant workers. நம்ம வெளிநாட்டு ஊழியருக்கு போவோம். and we are doing this mainly for them. and also உங்களுக்காக மக்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு enjoy ஒரு entertainment கொடுக்கிறதுக்கு we doing this in FB live also. So please do join us. All the artists will be there performing for you. 28 மணிக்கு it'll be a solid 2-hour shows. So be at home, stay at home and enjoy in the show and enjoy பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. இதற்கப்புறம் வந்து எங்களோட Facebookலயே நிச்சயமா அந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு விளம்பரத்தை நாங்க நிச்சயம் பகிர்ந்து கொள்வோம். சோ நேயர்கள் வந்து நீங்க மீட் யோகியும் மற்ற கலைஞர்களையும் வந்து படைக்கக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியை வந்து கண்டு மகிழுங்கள். திங்கட்கிழமை 25ஆம் தேதி பிவி அப்படின்னு சொல்லாதீங்க, ஏன்னா இந்த பொது விடுமுறை அண்ட் வெளியே போறதுக்கும் வாய்ப்புகள் குறைவுதான். அதனால வீட்டுல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், பயனுள்ள விஷயங்கள், நல்ல ஒரு நோக்கத்துக்காக செய்யக்கூடிய படைப்புகளுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை தரணும். இப்ப ஒரு கேள்வி வந்திருக்கு. கோகிலா அண்ணாமலை கேட்டிருக்காங்க, how do you engage with the socio-political history of rap? And rap emerged and has traditionally been used as a call for political and social action, as a form of social activism. So do you feel inclined to engage with those aspects of rap? So vanakkam Gokila Anamalai, thank you for your question.
So yes, நீங்க சொன்ன மாதிரி there is a lot of things நீங்க வந்து rap வச்சு say முடியும். There's a lot of activists who actually use rap as a medium to bring the message to அவங்க listenersக்காக வந்து they have done. And in Singapore வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து தொட்டு பேசினா it's a bit a sensitive issue. So எது வந்து நீங்க வந்து பண்ண முடியும்னு வந்து you have to always research and you have to know உங்க boundaries என்னது. As much as freedom of speech is there, you need to know உங்க boundaries என்ன. அதுக்குள்ளார வந்து நீங்க அந்த ரேப் டாபிக் வந்து எடுத்து பேச முடியுமான்னு வந்து யோசிக்கணும். அண்ட் டெஃபினெட்லி ஸோ நான் சொன்ன மாதிரி we have done சிங்கிசை வந்து ஒரு பாட்டு செஞ்சிருக்கோம் in 2017 I believe 2018 வந்து கடிதம்னு ஒரு பாட்டு. இட்ஸ் anti suicide song. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சாங். ஸோ இது வந்து மக்கள் வந்து தவறான முடிவை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டு. ஸோ I've done this kind of thing and it has been well received. ஸோ in the future இந்த மாதிரி சோஷியல் எக்ஸ்பெக்ட் வந்து பாட்டு செய்யலாம் வந்து ஆஃப்கோர்ஸ் தேர்ஸ் ஐடியாஸ் அது செய்யலாம், பிரச்சனை இல்லை. But when it comes to political issues, அது வந்து you have to be cautious when you're touching political issues here in Singapore. Because நாங்க வந்து ஒரு மல்டி ரேஷியல் கம்யூனிட்டியில வாழுறோம். ஸோ நாம வந்து மற்ற இனத்தை வந்து தட்டி பேசக்கூடாது. எப்படி ஒன்னா வாழலாம் வந்து ஒரு அந்த நோக்கத்தை வச்சு வந்து ரேப் பண்ணா இட்ஸ் அ குட் திங். ஸோ அதான் நான் எப்பவுமே சொல்றேன், ஸ்ப்ரெட் லவ் நாட் ஹேட் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே நான் சொல்றேன். ஸோ யா. ஓகே, ஸோ நெல்சி கிரீஷ் வந்து பெஸ்ட் விஷஸ் டு மச்சி பிச்சி, குட் இனிஷியேட்டிவ், வெரி இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க ஆதரவுக்கு. மகாலட்சுமி அழகிய மன்னலன் மன்னிச்சிருங்க உங்க பேரை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணி மன்னிச்சிருங்க. மகாலட்சுமி, ஓகே, லவ் யுவர் ஒர்க் மீட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. would you want to do an interactive session with kids அப்படின்னு கேட்டிருக்காங்க. And especially during the current period where many are looking for fun activities from home, loved your recent one to liven up people's spirit during the circuit breaker. So தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு திட்டம் இருக்கா யோகின்? why not? ஸோ நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து போய் இந்த மாதிரி மியூசிக் வந்து இன்டராக்டிவ் செஷன் செஞ்சா ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங் ஆல்சோ. ஸோ இட்ஸ் அ கிரியேட்டிவ் வே டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கால் போக்கத்தில் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் திஸ் லெசன்ஸ் ஹோம் பேஸ்ட் லேர்னிங். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் அடைஞ்சு தே ஆர் லூசிங் தேர் creativity, they don't have human touch. So in coming up with creative content is a very important thing for kids. And I believe நீங்க வந்து rap could be used as one of a topic இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து போய் கற்றுக் கொடுக்கறதுக்கு. பட் நமக்கு தெரியாது கிட்ஸ் வந்து ரேப் கேட்பாங்களா இல்லையான்னு. அவங்க இந்த மாதிரி ரேப் கேட்பாங்கன்னு தெரியல, இல்லை சும்மா பாட்டு தான் கேட்பாங்க. பட் இட்ஸ் டெஃபினெட்லி அ வெரி குட் idea, or I say a good creative thought process for the kids, because it's music, it's poem, it's words, lyrics and the mari. So yeah, definitely. Nice. Okay, so யோகின், எனக்கு வந்துட்டு ஒரு ரேப்பிங் அப் கொஸ்டின் இதை நம்ம வச்சுக்கோ. நீங்க வந்துட்டு ரொம்ப நல்ல கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப வந்துட்டு கடைசியா ஒரு கொஸ்டின், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிட் பிரேக்கர் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல இந்த COVID-19 வர்றதுக்கு முன்னாடியோ பல விஷயங்கள் செய்த விதம் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய கலைஞர்கள் தான் அதிகமா வந்துட்டு நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுலதான் வந்துட்டு பல பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்தின் போது நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய வேலைகளை, அவங்களுடைய திறன்களை வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா மக்கள் வந்துட்டு பொழுதுபோக்கு அம்சத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆகவே in these changing times, how can independent artists use the current dynamics to their advantage and move forward? Okay, so இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா everyone is using social media. So நீங்க வந்து பாட்டு செய்யும் போதே use the power of social media. Everyone's on their phone. அவங்க வந்து எல்லாரும் வந்து போன்ல வச்சுதான் வந்து they are watching everything. இப்போ எல்லாம் வந்து online based, everything is within the palm of your hand. So use the power of social media. அங்க இருக்கும் போது when you have resources there, use it. So I would say இப்போ வரும் கலைஞர்களுக்கு வந்து those who are very interested in music and in also ஏதாச்சும் whatever talent they have, social media வந்து நீங்க வந்து engage பண்ணா, ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணா, it will definitely
reach out to all people. People will love your work. People will share your work. So that's one important thing. And for example, currently, like I want to add something I want to add now is Sing Isela வந்து we always look out for fresh talents. So நாங்க வந்து so just like how I was spotted by DJ Satya and Mukti, we always look out for new talents. புது talents வர்றதுக்கு வந்து பார்ப்போம். And we are definitely interested in working with upcoming talents. நீங்க வந்து cover செய்யலாம், வீட்டில் வந்து பாட்டு செய்யலாம், பீட் பாக்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து we want to provide a platform, we are planning to provide a platform to upcoming talents to use and to showcase their talents. ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம் as Sing Isai. Because to be honest, அங்கே வீட்டில் வந்து there's a lot of talented people. நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, so many people doing covers, so many people singing, so many people வந்து the creative content வந்து அங்கே வந்து there's a lot basically out there. So இந்த talents வந்து எப்படி ஈர்க்கிறதுக்கு வந்து we are actually planning and we want to provide them a platform. சிங்கப்பூர்லேயே we want to give them a platform to shine, and that's what Kandi Sing Isai is working on. And definitely இந்த மாதிரி platform வச்சு we hope that everyone attains some sort of success in their craft. So that's what I want to add here now. Yeah. Thank you so much. Karthik. ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப அருமையான கருத்துல வந்து முன் வைத்தீங்க. அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வந்து எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. ஸ்டார்ட் வித் ரைம்ஸ். பிள்ளைகள் குறிப்பா ஆசிரியர்கள் வந்து வகுப்புல வந்து சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு முதல்ல இசையை கேட்டு அந்த இசைக்கு ஏற்ப வந்து வார்த்தைகளை வந்து கோர்வையா போட்டு அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் விடாமுயற்சியோட வந்து செயல்படணும்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் புத்தக திறனையும் வந்து பயன்படுத்திக் கொள்ளணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து விளங்கியிருக்கு அப்படின்னு வர சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த தரத்துல வந்து நந்தகுமார் நைஸ்வான் மீச் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. சோ அவருக்கு மீண்டும் எங்களோட மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நிறைய கேள்விகளும் கருத்துக்களும் முன்வைத்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. மீச் யோகன், உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு எங்களுக்கு அளவே இல்லை. I mean, we are very, very grateful that you have accepted our kind invitation and being part here and sharing a lot of your tips and your experiences with us, and it's very valuable. So ரொம்ப 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 நன்றி. மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்க கூட இணைந்திருக்கணும் அப்படின்னு நாங்க I just want to jump in. ஏன்னா எனக்கு வந்துட்டு யோகேன வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபார்மலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். பட் I know Yogen for good couple of years, no more than that, about 4 years. Yeah, more than 4 years, I think. And I think as a person, he is a very well-natured person. அவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஸோ உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகேன். தொடர்ந்து உன்னுடைய இசை பயணமா இருக்கட்டும், இல்ல நீ எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதுல நல்லா சிறந்து வளர்த்துக்க என்னுடைய வாழ்த்துக்கள். Keep doing the magic that you're doing and all the best. Thank you so much. அருணுக்கோ கார்த்திக் வந்து என்ன வந்து இந்த ஷோக்கு வரவேற்கிறதுக்கு ரொம்ப நன்றி. And thank you for inviting me into this show, and thank you நேயர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி to take your time to watch this live stream and to learn a few tips and tricks probably. So ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Okay, thank you Yogen. See you soon. Thank you. நீங்க தொடர்ந்து காத்துருங்க, உங்களுக்கு வந்து இன்னொரு குட்டி தகவல் காத்துட்டு இருக்கு. அருண், எஸ், நேயர்கள் வீட்டுல இருப்பீங்க, நீங்க வந்துட்டு என்ன செய்யறது, எப்படி நேரத்தை போக்குறது அப்படின்னு தெரியாம இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். தமிழ் நாடகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் நாடகங்களை நம்ம வந்துட்டு மேடையில பார்த்திருப்போம், இல்ல ரெக்கார்ட் பண்ண நாடகத்தை எடுத்து சிடியில போட்டு பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையாக தமிழ் நாடகம் ஒன்று உங்களுடைய திரைகளில் ஆன்லைன் மூலமா வரப்போகுது. நாளைக்கு அவான் குழுவினர் இறுதியில் யார் எனும் நாடகத்தை படைக்கவிருக்கிறார்கள். அதை பற்றிய மேல் விவரங்கள் அறியறதுக்கு நீங்க அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போகலாம், இல்லைன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல நீங்க செக் பண்ணலாம். அவங்களோட காசு எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பல ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பப்ளிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே ஒரு தமிழ் சமுதாயமாக நம்ம தமிழ் நாடகத்துக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். ஒரு சிறிய கட்டணம், அந்த கட்டணம் வந்துட்டு நம்மளோட சேரிட்டி பேசிஸ்ல ஒரு டொனேஷனை நம்ம கொடுத்து அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஆன்லைன்ல, இணையத்துல. ஆகவே இந்த நிகழ்ச்சியை மறக்காம நாளைக்கு பாத்துருங்க. வீட்டுல இருந்துகிட்டே பாப்கார்ன் வச்சுக்கோங்க, சிப்ஸ் வச்சுக்கோங்க, எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு உங்களோட நாடகத்தை சிறப்பா பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு கருத்து, அதாவது இந்த சொல்லிசை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய விஷயங்கள் தவறாவே நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு காலத்துல நான் சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு செகண்டரி ஸ்கூல் ரேஞ்ச்ல இருக்கும்போது இந்த கோயாங்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டா இருந்துச்சு. அந்த பாட்டை நான் கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் வந்துட்டு நல்ல பாட்டு இல்ல, ஏன் இந்த பாட்டெல்லாம் கேட்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது
நான் அறிந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோயாங் கோயாங் பாட்டு ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள பாட்டு. அதுல வந்துட்டு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணு நீயும் நம்பு, உனக்கு ஒரு நல்ல திம்பு, வாழ்க்கையில நீயும் நல்ல பாதை தேடுன்னு அட்ரிஸ்க் யூத்ஸுக்கு ஒரு நல்ல அட்வைஸா தான் அந்த பாட்டு இருந்துச்சு. ஆனா நம்மளோட மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு பர்டிகுலர் குழுவினர் இந்த பாட்டை செஞ்சாலோ, இல்ல ஒரு பர்டிகுலர் பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க வந்தாலோ, இது நல்ல பாட்டு இல்ல, இது நாசமா போன பாட்டு அப்படின்னு நம்ம வந்துட்டு அந்த ஒரு மென்டாலிட்டியை நம்ம கைவிட்டுட்டு எந்த ஒரு கலைப்படைப்பா இருந்தாலும் அந்த படைப்போட வேல்யூவை பார்த்து அதை நம்ம மத்தவங்களுக்கு பகிரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அட்வைஸோட நான் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வேறொரு இளைய கலைஞரை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வதை நான் கார்த்திக், நான் அருண் வாசுதேவ். இது மச்சி பிச்சி. See you.